கரிஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் டிசைர் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2022 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு சஸ்பென்ஷன் ஒர்க்கு, அதே மாதிரி ஒரு கிளச்சோட ஓவரால் ஒர்க்கை நான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைர் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,38,700 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு ஃப்ளட்டில் போகும்போதா இல்லை மழை தண்ணியில் போய் வண்டி நிற்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸில் ஈஸியாக உங்களுக்கு வாட்டர் என்டர் ஆகிடும். உள்ள லூப்ரிகேட்டிங்கும் போய் அந்த ரேக் பினியன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடும். அதோட நாய்ஸ் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த மாதிரி ரேக் பினியன் போகும்போது அந்த ரேக் பினியனை ரீகண்டிஷன் பண்ணாதீங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கில் இருக்கிற வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் அண்ட் பினியனை நீங்கள் ரீகண்டிஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு வண்டியில் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு டைட்டாகவும் ஒரு சைடு ஃப்ரீயாகவும் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் திருப்பும் போது டைட்டு அதிகமாக வரும். இந்த கம்ப்ளைண்ட்லாம் ஸ்டேரிங் பாக்ஸை நீங்கள் ரீகண்டிஷன் போட்டால் வரும். ஸ்டேரிங் பாக்ஸ் எப்போவுமே ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டைப்பு தான். ரேக் அண்ட் பினியன் உங்களுக்கு மேனுவல் ஸ்டேரிங் பாக்ஸ் தான் கீழே இருக்கும். அதனால் எப்போவுமே அந்த ஸ்டேரிங் பாக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு எல்லா சிஸ்டத்துக்கும் வண்டிக்கு சேஃப்டிக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ நான் இந்த ஸ்டேரிங் பாக்ஸை நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட மவுண்ட்டு வைப்ரேஷன் எல்லாமே வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் மவுண்ட்டு போகிறதுனால தான். ஃப்ரெண்ட்ஸ், என்ஜினோட மவுண்ட்டு உங்களுக்கு போயிடுச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு வண்டிக்கு உள்ள கேபின் உள்ள வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஆக்சிலேட்டர் அப்படி கொடுத்துட்டு விடும்போது இன்ஜின் டவுன் ஆகிற அந்த நாய்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள வைப்ரேஷன் தெரியும். இந்த எண்டிலே எவ்வளோ வைப்ரேஷன் பாருங்கள். ஆக்சிலேட்டர் ரிட்டர்ன் ஆகும்போது வர வைப்ரேஷன் எல்லாமே ஒரு இன்ஜினோட மவுண்ட்டு தான். இன்ஜினோட மவுண்ட்டு சுத்தமாக போகும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும். இப்போ நான் இன்ஜினோட மவுண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணுறேன். கிளச்சோட ஒர்க்கை நான் பார்க்க போகிறேன் இதில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தண்ணியில் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேரிங் பாக்ஸில் ஒரு லூப்ரிகேட்டிங்கே இருக்காது. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதனால தான் ரேக் சுத்தமாக போயிடும். இந்த ரேக்கை திருப்பி நீங்கள் ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்காது. இப்போ அந்த சைட்லேயே நான் பூட்டை கட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேரிங் பாக்ஸ் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த ரேக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா இதோட கம்ப்ளைண்ட்டே உள்ள வாட்டர் என்ட்ரு ஆகிறதுனால தான். இந்த பூட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனல் மாதிரி உள்ளே உங்களுக்கு வாட்டர் என்ட்ரு ஆகிடும். அதனால் உள்ள ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டரும் உள்ள ஸ்டோரேஜ் மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் எடுக்கணும்னா ஒரே ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் இங்கே போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் போடுங்க. இது வழியாக ஒரு ஆயில் கேனை நீங்கள் பூட்டு கம்ப்ரஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் உங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு வெளியே வராது, அந்த டைமுக்கு மட்டும் வெளியே வந்துடும். இப்போ அதே மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே திருப்பியும் கொஞ்சம் ஆயிலை நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி அவர் ஆயில் கேனை வச்சு ஆயிலை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டேரிங் ரேக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஆயிலோட சர்க்குலேஷன் கிடைக்கும். பார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேறு அவுட் ஆகுது தான் உங்களுக்கு போயிடும். இதேமாதிரி அந்த சைடை நான் ஒரு ஹோல்ஸ் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிஃப்ட்டோட இந்த மவுண்ட்டு ரியர் பேட்டரி கீழே வரதுனால இந்த மவுண்ட்டு பி மவுண்ட்டுன்னுவாங்க. இந்த மவுண்ட்டோட ப்ரைஸ் பாருங்கள், 1615 வரும். இந்த மவுண்ட் எவ்வளோ தூரம் இறங்கிட்டு இருக்குன்னு இதில் பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், உள்ளவும் பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி மவுண்ட்டு, கிளச்சி சைடில் வரதுனால ஒரு சி மவுண்ட் அப்படின்வாங்க. இந்த சி மவுண்ட்டு சென்டர் மவுண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். இந்த மவுண்ட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு பாருங்கள். லோட் ஆகும்போது இந்த மவுண்ட் உங்களுக்கு டாப்பில் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைரோட கிளச் பிளேட் கவர் அசம்பிள் பாருங்கள், பழசு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கவர் அசம்பிளோட ப்ரைஸு அதே மாதிரி கிளச் பிளேட்டோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்டு எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு பாருங்கள். உள்ள இந்த டேப்பரே இல்லை.